இருந்தனா ஹோட்டல் ஆரம்பிக்கிற விஷயம் நமக்கு பிடிக்கலன்னு தப்பா நினைச்சுக்க போறாங்கம்மா. இல்ல கையல், இதெல்லாம் பார்க்கும்போது மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு? நான் தான் சொன்னனே, எழிலுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அவன் தப்பா நினைக்கவும் இல்ல. இங்க பாரு, நாளை மறுநாள் பணத்தை கொடுத்து ஹோட்டல்ல வாங்கிட்டா நல்லபடியா பிசினஸ் ஆரம்பிச்சிரும். அத நினைச்சு நீ சந்தோஷப்படு, வேற எதையும் யோசிக்காத. மா, எழிலுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போ இல்லனா என்ன, பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நாள் தான் தள்ளி போயிருக்கு. அது நடக்காமலே போயிட போறது இல்லையே. வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி தருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்படாத. எப்பவும் போல இரு, சரியா? என்ன தீபிகா, பயங்கரமா ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்ல ஆண்டி, எழில் டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறாரு. அதுக்கான பணத்தை ரெடி பண்ணிட்டு தான் வடிவ ஆண்டி சொன்னாங்கல்ல, அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுதா ஆண்டி. என்ன? அவங்க கிட்ட இருக்கிற அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படியாவது நம்ம எடுக்கணும். அந்த பணம் இருந்தா தானே அவங்க பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. நம்ம கிட்ட விட்டு சவாலையும் ஜெயிப்பாங்க. அந்த பணம் இல்லைன்னா எப்படி பிசினஸ் பண்ணுவாங்க? திரும்ப பணத்துக்காக நாயா பேயா ரோட அலைவாங்க. சலிச்சு போய் எழில அந்த கையில விட்டு, அம்மா நீங்க தான் முக்கியம்னு சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வந்தாலும் வரலாம் இல்லையா? அது சரி, ஆனா அந்த பணத்தை எப்படி எடுக்கிறது? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? ஏதானோ ஏன் இப்படி மாறிட்ட? உன்னோட மாற்றத்தை என்னால தாங்கிக்கவே முடியல. திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? இத கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. நான் என்ன மாறிட்டேன்? அப்படியே தானே இருக்கேன். இங்க பாரு தானோ, வர வர நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சுத்தமா பிடிக்கலடி. இத பாருங்க, சும்மா என்ன திட்டுறதே வேலையை வச்சுட்டு இருக்காதீங்க. சுத்தி வளைக்காம என்ன விஷயம்னு சொல்லுங்க. மாப்பிள்ள பிசினஸ் ஆரம்பிக்க வச்சிருந்த பணத்தை மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு, அந்த பணம் உனக்கு தான் வேணும், ஹோட்டல் ஆரம்பிக்கணும், புருஷனோட எதிர்காலம் குழந்தையோட எதிர்காலம் சொல்லி சென்டிமெண்டா பேசி வாங்கிட்டல்ல. அத வாங்கினல்ல, அந்த நல்ல மனசுக்கு அவங்களுக்கு நீ ஒரு நன்றி சொன்னியா? ஏங்க, நான் கையிலுக்கு நன்றி சொல்லணும்னா காலம் புறாவும் நான் நன்றி சொல்லணும். அந்த அளவுக்கு அவ எனக்கு பண்ணிருக்கா. இப்ப என்னமோ புதுசா நன்றி சொல்றீங்க? ஏய், கையில் நன்றி சொல்லணும்னு அவ எதிர்பார்க்கவே மாட்டா. அது அவளோட குணம்டி. ஆனா எழில் மாப்பிள்ளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அவருக்கு நன்றி சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? இதே அவரோட இடத்துல வேற ஒரு ஆம்பளை இருந்திருந்தா கண்டிப்பா இதுக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டான். தன்னோட வாழ்க்கை தான் முக்கியம், தான் தான் முன்னேறணும்னு யோசிச்சு அந்த பணத்தை கொடுக்க விட்டுருக்க மாட்டான். நம்ம எழில் மாப்பிள்ள ஒரு சாதாரண மனுஷனை நடந்துக்காம ரொம்ப பெருந்தன்மையா சந்தோஷமா அந்த பணத்தை கொடுக்க அவர் சம்மதிச்சாரு. அவரோட குணத்துக்கு முன்னாடி நம்ம கால் தூஸ் கூட வரமாட்டோம். இப்படி எல்லாம் நடக்கிறத நினைச்சு எனக்கு தான் தர்ம சங்கடமா இருக்கு. இப்ப என்ன, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அவ்வளவுதானே? நான் சொல்றேன், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் தர்ம சங்கடம் குற்ற உணர்ச்சியில இருக்கேன்னு பேசிட்டு இருக்காதீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நல்லா இருந்தா அவங்கள அப்படியே விட்டுற போறோம். சரி, நீங்க இப்படி பேசி பேசி ஆகிற காரியத்தையும் கெடுத்துருவீங்க. இருங்க, நான் வரேன்.
பளபளன்னு இருக்குல்ல? கையல் அண்ணி வாங்க அண்ணி. என்ன நீ? கையல் ரொம்ப நன்றி கையல். தம்பி உங்களுக்கும் ரொம்ப நன்றி தம்பி. உங்களுக்கு இதை நான் முன்னாடியே சொல்லி இருக்கணும். இருந்தாலும் இப்ப சொல்றேன். என்னக்கா நீங்க நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்ல, உங்களுக்கு டிராவல்ஸ் வைக்கிறதுக்காக வாங்கி வச்சிருந்த பணத்தை நான் கேட்டேங்கிறதுக்காக ஹோட்டல் ஆரம்பிக்க கொடுத்துட்டீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் தம்பி. அதுக்கு உங்களுக்கு நான் திருப்பி நன்றி கூட சொல்லல. அக்கா இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எப்படியும் நான் ஆரம்பிச்சாலும் பிசினஸ் தான், அதுவே மூர்த்தி ஆரம்பிச்சாலும் பிசினஸ் தான். எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தானே. நீங்களும் குடும்பத்துக்காக தானே நல்லா யோசிச்சு நல்லா ரன் ஆகிட்டு இருக்க ஹோட்டலை மூர்த்தி எடுத்து நடத்தணும்னு நினைச்சீங்க. நல்ல விஷயம் தானக்கா. அணுவும் வளர்ந்துகிட்டே வரா. மூர்த்திக்கும் அவரோட தொழில்ல முன்னுக்கு வரதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அவருக்குன்னு ஒரு நிலையான தொழில். எங்களுக்கு இந்த விஷயத்துல சந்தோஷம் தான்க்கா. நீங்க அந்த ஹோட்டலை நல்லா ரன் பண்ணி முன்னேறி வரணும், அதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க நன்றியெல்லாம் சொல்லி எங்களை அந்நியப்படுத்தாதீங்க, சந்தோஷமா இருங்க. இல்ல, என்ன இருந்தாலும் உங்க 2 பேரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தி. அண்ணி எழில் தான் சொல்றான்ல, எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நாங்க சந்தோஷப்பட தான் போறோம். நீங்க என்ன 10 லட்சத்தை வாங்கி தேவையில்லாமல செலவு பண்ணிட்டீங்க, ஒரு நல்ல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. குடும்பத்துக்கு ஒரு நிலையான வருமானம் வர ஹோட்டல் தானே ஆரம்பிக்க போறீங்க. என்ன இப்படி எல்லாம் நன்றி சொல்ல சொல்லி மூர்த்தி அனுப்பி வச்சானா? மூர்த்தி, இதெல்லாம் உன் வேலை தானா? உங்க 2 பேருக்குமே சொல்லிக்கிறேன், நீங்க 2 பேரும் நல்லா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நாங்களும் நல்லா இருப்போம். சும்மா நன்றி சொல்றேன்னு யாரோ 3வது மனுஷன் கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு மறுநாள் நாள் நல்லா இருக்குன்னு பெரியப்பா சொல்லியிருக்காருல்ல, அன்னைக்கே போய் மொத்த அமௌண்ட்டையும் ஓனர் கிட்ட கொடுத்துருங்க, சரியா? கயல் என்ன கையில